பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறக்கு, பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கிறக்கு, பிஸ்னஸில் வாங்கின கடன்லாம் நீங்கள் அடைக்கிறக்கு, அதே மாதிரி மென்மேலும் தொடர்ந்து தொழிலில் நீங்கள் வளர்ந்து வரவும், நல்ல வேலை கிடைக்கவும், வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில் வந்து ப்ரொமோஷன்ஸ், பதவி உயர்வு உள்ளிட்ட விஷயங்கள் கிடைப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நம்பர் 1 வழிபாடு, வாழ்நாளில் ஒரு முறையாவது குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு. குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயில் போய் அங்கே உங்கள் +27 எழுதிவம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 4 அடியில் செம்மங்கி மாலையும் சம்மங்கி மாலை சொல்லுவாங்க, அந்த மாலையும் எண்ணெயும் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு அன்னதானம் விட்டு ஒரு காலம் காலையில் போனீங்கன்னா மதியம் வரைக்கும், மதியம் போனீங்கன்னா ராத்திரி வரைக்கும் ஒரு காலம் அங்கிருந்து வழிபாடு செய்து வர நிச்சய நற்பலன் வரும். குச்சனூர் போக முடியாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வந்து சனீஸ்வரனை தொடர்ந்து வழிபாடு செய்து வரவும் நல்ல பலன் வரும். ஏன்னா உங்களுக்கு 10 கூடையவரும் சனி தான், 11 கூடையவரும் சனி தான். ஆகையால் நீங்கள் லாபமும் அவர் தான் கொடுக்க போகிறாரு, தொழிலும் அவர் தான் கொடுக்க போகிறாரு. ஆகையால் நீங்கள் சனீஸ்வர வழிபாடை ரொம்ப தொடர்ந்து செய்து வரணும். செவ்வாய்க்கிழமை அசைவத்தை தவிர்க்கணும், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் தான். ஆகையால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அசைவம் தவிர்க்கணும், சனிக்கிழமையும் அசைவம் தவிர்க்கணும். சனிக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த இறை வழிபாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உணவு முறையை நம்ம சொல்கிறோம். அரிசி தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே தானம் பண்ணி வர, பால் பாயசம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய அன்னதானங்கள் வருடத்திற்கு ஒரு முறை பிறந்தநாள் அன்றோ அல்லது என்றைக்கெல்லாம் முடியுமோ அப்பையோ அல்லது வாரம் பண்ணுறனாலும் வாரமோ உங்களால் முடிந்த சிலருக்கு அன்னதானம் செய்து ஒரு நல்ல பலன் வரும். மிக மிக முக்கியமான ஒன்று, மேசராசி அன்பர்கள், நீங்கள் வந்து கருப்பனார் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, இல்லை மரமே சாமியாக கும்பிட்றது. ஒரு மரம் சாமியை இப்போ கொடுமுடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னி மரம் தான் அங்கே வந்து பிரம்மாவுடைய ஸ்தலமாக சாமியாக இருக்குது. இது மாதிரி மரமே சுவாமியாக இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காஞ்சிபுரத்தில் அங்கே மாமரம் இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மரமே சுவாமியாக நிறைய கோயில் இருக்கும். அந்த மாதிரி கோயிலில் உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அந்த மரத்தை நீங்கள் கும்பிட்றது, எம்டி ஸ்பேஸ் பிரபஞ்சத்தை கும்பிட்றது, ஒரு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் நீங்கள் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தெல்லாம் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்கே சுவாமியாக கும்பிட்றது 100% 100% தொழிலில் பெரிய ஏற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைக்கும். வேலையில் அடுத்தடுத்த கட்ட போகிறதுக்கான வாய்ப்புகளை நிச்சயம் உங்களுக்கு இதை செய்வதன் மூலமாக வரும்.